எனக்கு ஆர்டர் ஆகணும்னு ஆசையே இல்லை. ஆ. நான் வந்துட்டு நான் டியர் பண்ணேன், டீசல்லாம் வந்துட்டு நல்ல மூவி தான். என்ன ஓடலை அவ்வளோதான். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செட்டு மட்டுமே போட்டிருப்போம். அதில் அந்த பைப் லைனாக இருக்கட்டும், அந்த ஸ்லம்மாக இருக்கட்டும், எல்லாமே கிரியேட் பண்ண தானே. அந்த ஆஃபீஸாக இருக்கட்டும், வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு இது வேணாம், ஃப்ரேம் வச்சுட்டு பானையை தூக்கி டம்முன்னு போடுறேன். போங்க ஏன் நீங்களும் கோவம் வந்துருச்சு உங்களுக்கு? என் அசிஸ்டண்டே தப்பு பண்ணானா அன்னைக்கு அவன் வேலைக்கு இல்லை, தூக்கிடுவோம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம், ஏன்னா ரஜிவன் சார் டீம்லேருந்து வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு நாங்கள் வளரும் போது அப்படி தான் இருந்தோம். ஒரு பைசா ஒருத்தன் எடுத்துட்டானா அன்னையிலேருந்து அவன் அசிஸ்டண்டாக இல்லை, வெளில போயிடணும். பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லிடலாமே. டியர், டீசல், பூக்கி போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் கலை இயக்குனர் பிரகதீஸ்வரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கிணத்த காணும். ஒரு ஆர்ட் டைரக்டரா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க சார்? ரொம்ப என்னன்னா, கதையை விட கதைக்களமும் ஒரு முக்கியம் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய ஹாப்பி. என்னன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கதைக்களம் தான் பேசும், வேற எதுவுமே பேசாது. ஏன்னா தண்ணி இல்லை அப்படின்னு இருக்குல்ல, அதனால் ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க சார், எப்படி சார் இந்த கதைக்குள்ள வந்தீங்க? எப்படி உங்களை வந்து சூஸ் பண்ணி இந்த கதைக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க? ஆக்சுவலி வந்துட்டு அதான் சொல்லல, ஃபஸ்ட் டைம் நான் கதை கேட்க போனால் அப்போ கதை சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு. எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லொக்கேஷன் பார்க்க போவோம். பேசின உடனே லொக்கேஷன் பார்க்க போவோம்னா அருப்புக்கோட்டை விருதுநகர் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் பார்க்குறோம், எதுவுமே செட் ஆகலை. இல்லையா நீங்கள் சொல்கிற கதைக்கு இந்த ஏரியா எப்படி செட் ஆகும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ டேரக்டர் சொல்கிறாரு, இல்லை நான் ஆல்ரெடி விருதுநகர் அருப்புக்கோட்டையில் நிறைய படம் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் அங்கே தான் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை நான் ஒரு ஊருக்கு கூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமியும் நானும் பேசுகிறோம். அப்போ கமுதிக்கு நியர் ஒரு ஊர், அந்த ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கு போனால் டேரக்டருக்கு அவ்வளோ ஹாப்பி, நான் இந்த மாதிரி ஊரை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 நாள் லொக்கேஷன் மட்டும் பார்த்துருக்கோம், செட் ஆகலை. இந்த ஊரை தான் எதிர்பார்த்தேன், இந்த ஊர் தான் வேணும்ட்டாரு. அப்புறம் அந்த ஊரில் பேசி, அது வந்துட்டு விருதுநகருக்கும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்க்கும் சென்டர் பிளேஸ், பாதி விருதுநகர் பாதி ராம்நாத், அப்படி அந்த ஊர் அந்த மாதிரி ஒரு. ஸோ 2 இடத்துலையும் பர்மிஷன் வாங்கணும், அது பெரிய இஷ்யூ. பரவாயில்ல, பட் என்னென்னா கதைக்கான இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பண்ணோம். என்னென்னா நாங்கள் போன டயத்தில் மழை, சரியான மழை. ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கேமராவில் எடுத்து போனால் மழை, என்னடா மழை பெஞ்சிருச்சு. ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எப்போவுமே மழை பெய்யாது, இப்போ திடீர்னு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் டேரக்டர்கிட்ட பேசினா, டேரக்டர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு வந்துட்டு மழை பெய்கிற சீன்லாம் எடுத்துருவோம், ஏன்னா அந்த தண்ணி இருக்கிற ஏரியாவை எடுத்துருவோம். ஏன்னா டைனோசரை காமிக்கும் போது அந்த தண்ணியை காமிப்போம், அதை எடுத்துருவோம். பின்னாடி வந்துட்டு நம்ம சிசி பண்ணிக்குவோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா ஊர் ட்ரை ஆகிடும். அந்த என்னதான் மழை பெஞ்சாலும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த தண்ணி இருந்த ஏரியாவே இருக்காது. டிஸ்ட்ரிக்ட் அப்படி தான், காஞ்ச காடுன்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கே ஒரு சேலஞ்ச் தான். கிணத்த காணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருந்தது? இதை எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி ஃபீல் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்க சார்? இதோட மெயின் ஹீரோ டைனோசர்ன்ட்டார் டேரக்டர். என்னங்க டைனோசர்ன்றீங்க? அப்போ டைனோசர் பண்ணணுமா? நான் டைனோசர் பண்ண வேணா, டைனோசர் எலும்பு கூடு மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னா. அப்போ சரி எலும்பு கூடு பண்ணணும்னா நம்ம சரி ஓகே, இங்கே நம்ம சினிமா மோல்டரை வச்சு போனோம்னா காஸ்ட்டாகவும், ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ காஸ்ட்லாம் இல்லை, கம்மியாக பண்ணுங்க ஆனால் நல்லா பண்ணுங்கன்ட்டாரு. காஸ்ட்டாக போகணுன்னா சரி ஓகே, கேரளாவில் ஒரு பையன் ஜிஷ்ணுலால்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன்டா, இது சிலையாகவும் நிறையா பண்ணணும், இந்த மாதிரி டைனோசரும் பண்ணணும், தாராளமாக பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. அப்படி அப்புறம் அகரமில் வச்சு தான் பண்ணோம், அவர் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனில் வச்சு தான் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மாதம் டைனோசர் மட்டுமே பண்ணோம். என்னன்னா டைனோசர் தான் ஹீரோ, டைனோசர் என்னங்க பண்ணுது அப்படின்னா, டைனோசர் ஒன்றும் பண்ணலங்க, டைனோசர் வந்தோடனே தான் மழை பெஞ்சிச்சு அந்த ஊரில், அதை தோன்றாங்க, அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சது, அதனால நாங்கள் டைனோசரை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னாரு. சந்தோஷம். அப்போ யோகி பாபு ஹீரோ இல்லை ஒரு சும்மா நாங்கள் வச்சுருக்கோங்க சரி ஓகே அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அவங்க கதை சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா பேசும்போதே கதைக்களம்னு சொன்னோன்னே அவர் சொல்லிட்டாரு, ஐயா நம்ம தான் பண்ணுறோம், ஏன்னா கதைக்களம் தான் அதுதான் மெயின் அப்படின்றாரு. அப்படி பண்ண படம் தான்
அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ம். தம்பி செலவை மட்டும் கம்மி பண்ணுங்க, ஆனால் என்னவோ அதை தந்துடுறேன், ம். பார்த்து பண்ணுங்க தம்பி, பார்த்து பண்ணுங்க தம்பி. ஆ. வில்லேஜ் சைடு என்ன சார் வரப்போகுது, ஒன்றும் வராது, பண்ணிக்குவோம் அப்படின்னு. அப்படி பண்ணது தான். ஓகே. இப்ப நீங்க டைனோசர் அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் யூசுவலா பார்த்த படம் அப்படின்னா ஜுராசிக் பார்க். அதுல வந்து நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் ஆமா. பார்ப்போம். இந்த படத்துக்கு முக்கியமா அந்த டைனோசர் எலும்புகளை செய்யறதுக்காக நீங்க எந்த படத்தோட ரெஃபரன்சஸ் எல்லாம் பாத்தீங்க? நான் படத்தோட ரெஃபரன்ஸ் பார்க்குறேன், அதிகமாக பார்க்கல. என்னன்னா இந்த எலும்புகள்லாம் எப்படி இருக்கும், அந்த எலும்பு மச்சை எலும்பு ஆ. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கும், அது அந்த முட்டை லாஸ்ட்டாக உடையிற சீன்லாம் இருக்கு. ம், அந்த ம். அந்த முட்டை என்ன சைஸில் இருக்கும், இது எல்லாமே நம்ம நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி இது இந்த சைஸ் தானா, இது கரெக்டா, ம். இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர்கிட்ட விசாரிச்சு. ஆ. ஏன்னா நீங்கள் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்தை காப்பி பண்ண முடியாதுல்ல. ம். நான் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணேன், இந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறதை விட அவன் தான் ஆல்ரெடி கூகுள்லாம் ஏகப்பட்டதை போட்டு வச்சுருக்கான். சர்ச் பண்ணுவோம், தேடுவோம் ம். அப்படின்ட்டு தேடணும். அதோட என் ஃப்ரெண்டும் அவன் தான் இதில் மெயினாக பண்ணான் ஆடாயிட்டான். அவனும் வந்துட்டு டைனோசர் ஆல்ரெடி இதுக்கு பண்ணிருக்கான் லைவாக. இதுக்கு அது என்ன ஒரு பெரம்பலூரில் ஒரு Okay. மியூசியத்துக்காக பண்ணியிருக்கான். ம். அப்போ அவன்கிட்டையும் சொல்கிறேன், நீ என்ன சைஸ்லடா பண்ண அப்படின்னா, சரி மச்சான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சைஸையும் சொல்கிறேன், எழுதிக்கலான்ட்டான். ம். அந்த சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னா அவன் அந்த நான் சொன்னல கேரளா பையன் வந்தான் ம். சீஸ்னு, அந்த பையன் தான் சொன்னான், இது வந்துட்டு என்னோட பொறுப்பு, நீ எதுவுமே பண்ணாத, ம். ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேல, அதோட சைஸ்லேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் ம். எனக்கு. நான் மெயினாக சொல்லணும்னா அவன் தான் ஆடாயிட்டுன்னு சொல்லணும். ஓகே. என்னன்னா அந்த கோயிலோட சிலை, அந்த ம். சிலையை பார்த்தீங்கன்னா அப்படி தத்ரூபமாக இருக்கும். அந்த இடிஞ்ச கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடிகிற கோயில் வந்துட்டு அந்த சிலை வந்துட்டு நாங்கள் இதில் பண்ணோம், ஃபைபரில் பண்ணால் அப்படி தத்ரூபமாக இருக்கும். அந்த சாமி ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ம். அந்த கோயிலோட சிலை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிலை ஒன்று வச்சு அந்த செருப்பால் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, ம். அந்த சிலை. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைனோசருக்கு முன்னாடி ஒரு டைனோசர் ஒன்று பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, டைனோசர் சிலை, அந்த டைனோசர் எலும்பு கூட பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரோட ஸ்டாச்சுவாகவே ஒன்று பண்ணியிருப்போம். ம். அது இது எல்லாமே அவனோட சப்போர்ட் தான். பா. ஆ. ஏன்னா இந்த கதை கேட்டவொடனே அவனை தான் யோசித்தேன், ஏன்னா இவனால தான் முடியும் அப்படின்னோடனே சரி. ஏன்னா நான் படம் ஃபுல்லாக மோல்ட்ரு இதெல்லாம் வச்சுருந்தேன்னா என்னை ப்ரொடியூசர் என்னை தொங்க விட்டுருப்பாரு கண்டிப்பாக இல்லை. ஆ. இவன் ஆர்டிஸ்டாகவும் கூட இருந்துட்டு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் இருந்தான். ஸோ படமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. Yes. ஆமாம். அந்த கோயிலெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, செட்டாக போட்டுடலாமான்னாங்க. ம். ஐயா நீங்கள் செட்டாக போட்டிங்கன்னா ஃப்ளைவுட் எல்லாமே தெரியும், செட்டாக போக முடியாது, இதை கட்டி தான் ஆகணும், அதனால் எனக்கு 1 மாதம் டைம் வேணும் முன்னாடியே. ம். நான் 1 மாதம் அங்கே தங்கி கோயில் கட்டினேன், நான் கோயில் அந்த வீடெல்லாம் கட்டணும். ம். அந்த கிணறு தோண்டும் போது அந்த கிணறோட அதிர்வில் தான் இந்த கோயிலும் இடிது, அந்த வீடும் இடிது, அந்த தாத்தா இறந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி கான்செப்ட். அதனால் வந்துட்டு கல் தெரியணும், கல் தெரிஞ்சாதான் அந்த கல் உடையும் போது மொத்த கல்லும் இது பண்ணுவோம் அப்படின்னோன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்போ செட்டாக வேணாம், கிரியேட் பண்ணிடுங்கன்னு. அப்புறம் கட்டணும், ம். அந்த கோயிலை ஃபுல்லாக கட்டி, அந்த சிலை மட்டும்தான் டம்மியாக வச்சிருக்கமே தெரியல, மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் தான். ஓ. அதே மாதிரி அவர் சிலை செய்கிறவர் ம். அந்த படத்தில் சிற்பியாக தான் காமிச்சிருப்போம். ஆமா. அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் மோல்டு எடுத்து டை எடுத்து பண்ணது தான். வாவ். பண்ணி அந்த ஸ்டோனோட எஃபெக்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ம். பண்ணி நிறைய வேலை. ஓகே. பட் இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது, இந்த சிலையாகட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க பண்ணீங்க செட் அப்படின்றது நீங்க சொல்லி தான் ம். தெரியுது. பட் படத்துல பாக்குறப்ப ஒரு இடத்துல கூட நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஒர்க் இருக்கு அதுக்கு பின்னாடின்னு தெரியல. அது எப்படி நீங்க பண்ணீங்க தத்ரூபமா ரியலிஸ்டிக்கா? இல்லை அதுதானே ஆர்டர் வேலை. ம். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அப்புறம் நான் ஆர்டர் தேவையில்லை, அந்த மாதிரி தானே. என்னென்னா செட்டாக தெரிஞ்சுன்னா இந்த ஆர்டர் சூப்பராக செட்டு போட்டிருக்காண்டுவாங்க. செட்டாக தெரியுது, எந்த இடத்துல போய் பண்ணீங்க, லைவாக இருக்குது, எங்கே போய் பண்ணீங்கன்னு கேட்டால் தான் நான் ஜெயிச்சதா அர்த்தம். இல்லை அந்த செட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. எல்லாமே யதார்த்தமாக இருக்கணும், யதார்த்தத்தை விட்டு ஒரு பிரச்சனை கூட நகர்ந்துடக்கூடாது, அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். நானாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே. ஆனால் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸாக தானே எல்லாம் ஒன்றா, அதனால் நல்லா போச்சு. இவங்களும் விஜய் மேமும் கூட இருப்பாங்க. என்னடா கண்ணா என்ன போயிட்டு அடுத்தது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். அந்த ஊர்லேயே பக்கத்தில் திடீர்னு பசிக்குதுன்னா பக்கத்தில் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. ஆ. ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட்டதை விட நாங்கள் அந்த ஊரில் சாப்பிட்டது தான் அதிகம். ஓகே. ஆமாம், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஊர்க்காரங்க, அவ்வளோ ஹெல்ப்பு அந்த ஊர்க்காரங்க. இல்லைன்னா
அத்தனை நாள் பண்ண முடியுமா? 40 நாள் அங்கே இருந்தோம். கதையில ஃபர்ஸ்ட் உங்க நண்பர் இதுல வரதா இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்க ரீப்ளேஸ் ஆனீங்கன்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். இல்லை நண்பர் தான். அவன் என்னன்னா லக்கி பாஸ்கருக்கு அவனுக்கு அங்கே லக்கி பாஸ்கர் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி வந்துட்டு இவர் அந்த கேரளா ஆடையர் தான் டிசைனர் அதில். அப்போ தமிழில் ஒரு ஆடையர் போடணும். அப்போ லக்கி பாஸ்கருக்கு இவனை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி மச்சான் லக்கி பாஸ்கர் கூப்பிட்றாங்க, நீ பண்ணுறான்னா உன் பேரே இருக்கட்டும், நான் பண்ணுறேன், நீ நான் பார்த்துக்கிறேன்டா, என் ஊர் தானே, நான் பார்த்துக்கிறேன்னு. பரவாயில்லடா நீ தானே கமிட் பண்ண, உன் பேரே இருக்கட்டும், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன். அவன் ஒரு நாள் கூட வரல. இடையில லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் வந்தான், அவ்வளோதான். சொல்லுவான் அடிக்கடி, நல்லா சப்போர்ட் பண்ணீங்கடா அப்படின்னு. டைட்டில் கார்டுல என் பேரே வரலன்னா கூட பரவாயில்லப்பா, உனக்காக நான் பண்றேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காக பண்ணீங்களா, இல்ல உங்க ஊர்ல இந்த படம் எடுக்கிறாங்க அப்படிங்கறக்காக பண்ணீங்களா, இல்ல கதைக்காக இல்லை பண்ணீங்களா? ஃப்ரெண்டுக்காகவும் பண்ணேன், டைரக்டரும் எனக்கு ஃப்ரெண்டு. ஓகே. என்னன்னா நான் இது காக்கா முட்டை ஒர்க் பண்ணும்போது எனக்கு டைரக்டர் நல்ல க்ளோஸ். அவர் ஆடி படம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் யதார்த்தமாக மீட் பண்ண போனால், கதை கேட்க போனா டைரக்டர் அவர், என்னையா ஆள் இப்படி ஆயிட்டா, இப்படி இருப்பார் ஆள், என்ன இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டானா, ஆமையா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைரக்டர் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து பண்ணுங்க, அவர் லக்கி பாஸ்கர் அது இதுன்றாரு, நீங்கள் வந்து பண்ணுங்க, உங்கள் பேரை மாற்றி போகிறேன், அவன் பேரே போடுங்க. எதுக்குங்க மாற்றுறீங்க, எனக்கு எப்படி தெரியும் உங்களை, இப்போ இந்த கம்பெனி எப்படி தெரியும், அவன் தானே பண்ணுறான், பேரை போடுங்க, இதில் என்ன குறைஞ்சிட போகிறேன், நான் பண்ணேன், அவ்வளோதான், சந்தோஷம். அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறார், ஐயா நீங்கள் மட்டும் வரலன்னா ரொம்ப கஷ்டம் ஐயா, அந்த ஊரும் கிடச்சிருக்காது. கந்தசாமி என்ன சரியான சப்போர்ட், ஆர்டிஸ்டாக இருந்தார்ல, அவர் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா லோக்கல் பர்மிஷன்லேருந்து லோக்கலில் எல்லாமே அவர் தான். ஏன்னா அவர் நியர்பை அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் அவர் ஊர், பெருநாளின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நானும் அவ்வளோ எஃபர்ட் போட்டோம். அப்புறம் இந்த இன்னொரு பையன், அந்த ஊர் பையன் தான், அவனும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நல்ல ஒர்க்கரானா எல்லாருமே. ஏன்னா அவங்கெல்லாம் நாய் மாதிரி ஓடுவானுங்க, ஃபுல் வெயில் அடிக்கும், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அன்கிரெடிட்டடா இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணனால இந்த வச்சு பட வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்க ஃப்ரெண்டோட நேம் தானே இருக்கு. இதனால என்ன இருக்கு, நான் தனியாக பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நான் என்னோட சர்வேல் போயிட்டு தான் இருக்கு. அதாவது நான் வந்துட்டு டியர் பண்ணேன், டீசல்லாம் வந்துட்டு நல்ல மூவி தான், என்ன ஓடலை அவ்வளோதான். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செட்டு மட்டுமே போட்டிருப்போம் அதில். அந்த பைப் லைனாக இருக்கட்டும், அந்த ஸ்லம்மாக இருக்கட்டும், எல்லாமே கிரியேட் பண்ண தானே. அந்த ஆஃபீஸாக இருக்கட்டும், இவங்க வக்கீல் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே கிரியேட் பண்ணி தான் பண்ணோம். எதுவுமே வந்துட்டு லைவில் பண்ணல. ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒரு இடத்த காமிக்கிறதுக்காக ஃபைட்டு, அந்த ஃபைட்டு படத்தில் தூக்கிட்டாங்க. நான் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு கை ஒன்று பண்ணோம், ஒரு 16 அடிக்கு. ஏன்னா எங்கள் காலேஜில் பிஎஃப், சரி ஓகே, அப்போ எங்கள் காலேஜை காமிக்கிறது எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கட்டு கிட்டத்தட்ட நிறையா செலவு பண்ணி ப்ரொடியூசர் சொல்கிறார், டேய் இதுக்கு இவ்வளோ தேவையே இல்லைடா, சும்மா ஆர்ட்ஸ் காலேஜ்னு போட்டு விட்றா அப்படின்றாரு. அப்படிலாம் முடியவே முடியாது, இது பண்ணியே ஆகணும். சென்டரில் ஒரு ஸ்டாச்சு வச்சு, ஒரு கை மாதிரி வச்சு. அப்புறம் கேட்குறேன் கடைசியில், வரவே இல்லை. அதனால ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கு தானேங்க பண்ணுறோம். உங்க பெருந்தன்மை வந்து எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் சார். அண்ட் இந்த கிணத்த காணும் படத்துல வந்து ஒரு சீன்ல வந்து பயங்கர மழை பெஞ்சு தண்ணி ஆயிடுச்சான். அண்ட் வந்து ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து தண்ணியே இருக்க கூடாது, ஆனா எடிட்ல பயங்கரமா வேலை பார்த்து அந்த தண்ணியே இல்லாத மாதிரி நீங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோமே சார். ஆமா, என்னன்னா போனவனே மழை இல்ல, அந்த ஊர்ல மழை பெய்யாது, போனவனே மழை. சரி என்ன பண்றது, தண்ணி இருக்கிற ஸ்டார்ட்அப்லாம் எடுப்போம். என்னன்னா டாப் ஆங்கிள் காமிக்கும் போது தெரியும் போது எரேஸ் பண்ணிக்க வேண்டியது, வேறு வழியும் இல்லை. என்னன்னா அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நம்ம எரேஸ் பண்ணும்போது அது உள்ள அவ்வளோ காட்டுக்கருவு இருந்தது, கருவேலி மரம் சொல்லுவோம்ல, அந்த மரம் இருந்தது. எரேஸ் பண்ணும்போது அதில் இல்லை, அதுவும் சேர்ந்து. யோகி பாபு சார் பத்தி சொல்லுங்க. அவர் நார்மலாவே ரொம்ப சூப்பர். அதாவது காலையில எந்திரிச்ச உடனே ஸ்பாட்டுக்கு வராரு இல்லையா, கோயிலுக்கு போயிடணும், ஒரு முருகனை பார்த்துட்டு வந்துடணும். அவர் பார்த்துட்டு வருவார், வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பண்ண போகிறோம், சரி ஓகே பண்ணிடலாம். என்றைக்குமே வந்துட்டு அழட்டிக்கலை. சொல்லுவாங்க வெளியில் அவர் அப்படி இப்படின்னு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அழட்டிக்காமல் சூப்பராக வந்து நடிச்சு கொடுத்தார். அவர் நடிச்சு கொடுத்ததுனால தான் ஏக்தம் சொல்லுவாங்கள்ல, டேட்டே தரமாட்டாருன்னுவாங்க. ஆனால் ஏக்தம் கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து தான் கிளம்புனார். அதனால் அவரெல்லாம் விட்டே கொடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த பொண்ணும் விஜயமாக கூட தான் இருந்தாங்க. அந்த பொண்ணும் நல்ல சப்போர்ட், நல்லா பண்ணாங்க. கூட நடித்த எல்லாருமே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்.
என்னன்னா ஊர்க்காரங்க மாதிரியே இருப்பாங்க. ஆ. அங்கேயே மதுரையிலேயே பிடிச்சி அங்கே லோக்கல்லையே பிடிச்சி அங்கே பண்ணாங்க. ம். எதுவுமே சென்னையிலேருந்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி டேரக்டர் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ம். சென்னையிலேருந்து மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்களா, ஆ. எல்லாமே மதுரை விருதுநகர் இந்த சர்க்கிள்லேயே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. யோகி பாபு சார் ஃபர்ஸ்ட் டே உங்களோட அந்த கோவில் அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்துட்டு இது லைவாடா அப்படின்றாரு. இல்லைம்மா இல்லை சார் இது வந்துட்டு லைவ் இல்லை, செட்டு தான் போட்டிருந்தோம் அப்படின்னோன்னே, செட்டா என்னடா கல்லில் கட்டிருக்கீங்க அப்படின்றாரு. ஆமாம் இல்லைடா சிலை அவ்வளோ தத்ரூபமாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு சிலை, ம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, லைவ் மாதிரி தாண்டா இருந்தது அப்படின்னு. இல்லைண்ணா இது செட்டு தான் ஆ. அப்படின்னோன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து நரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா இது செட்டுயா, 1 மாதம் இருந்து வேலை பார்த்துருக்காங்க, என்ன இப்படி கேட்டீங்க ம். அப்படின்னு. ஆனால் ஃபுல் சப்போர்ட்டு எல்லாருமே, ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும். நான் ஒரு நாள்லாம் என்னன்னா மண்பானை கேட்டுட்டார். ஆ. மண்பானை நிறையா அந்த கோயில் சீனுக்கு முதல்ல வந்து இந்த கஞ்சி வாங்குவாங்க ஒரு வீடா, அந்த சீன் வரல, ம். ம். கேட்டார். நான் மண்பானையும் கொடுத்துட்டேன். கொடுத்தா எனக்கு இன்னும் பெருசாக வேணும்ட்டார். ஆ. நான் சைஸ்லாம் கேட்டு தான் வாங்கியிருக்கேன், ஆ. சைஸ்லாம் கேட்டு தான் வாங்குறேன். ஐயா இந்த சைஸ் வாங்குவோம் இந்த சைஸ் வாங்குவான்னு கேட்குறேன். இது போதும் அப்படின்ட்டாரு. ம். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பானை வாங்கியாச்சு. ஆ. இப்போ வந்துட்டு எனக்கு இது வேணாம், ஃப்ரேம் வச்சுட்டு பானையை தூக்கி டம்முன்னு போடுறேன். போங்கய்யா நீங்களும் போங்க. கோவம் வந்துருச்சு ஆமா. உங்களுக்கு? ஐயோ. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட கேட்டனா இல்லையா? ஐயா கேட்டீங்க, ஏன் கோவப்படுறீங்க? ம். இதை திருப்பி வாங்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. திருப்பி வாங்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வீடாக நான் இதை போய் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் சப்ளை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அதுக்கு ஒரு காஸ்ட் கேட்டேன்னா ப்ரொடியூசர் நீ கத்துவாரியா, ஒன்னே ஒன்று கொடுங்க, நான் அதை ஒன்றை வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன், ம். ஒன்று போதுமா அப்படின்னு. இதை முன்னாடி சொல்லி அந்த பானையை உடச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஐயோ. அந்த மாதிரி ஃபன்னு நிறையா இருக்கும். ம். அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக தான். அதாவது ஒரு படம் ஐயோ பரபரப்பா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆ. கேமரா வச்சுட்டு போய் வை இதை செட் பண்ணு அவ்வளோதான். ஷூட்டிங் மாதிரியே இல்ல. ஓ மை காட். அந்த நம்ம கல்யாணத்துக்கு வீடியோ எடுப்போமே அந்த மாதிரி தான் Okay. ஜாலியாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு சினிமாவில் இருக்கிறோம் அந்த ஃபீலே வரல. அதாவது நம்ம படம் தான் எடுத்துருக்கோம் அந்த ஃபீலே வரல. திருவிழா தான் எனக்கு ரொம்ப அல்டிமேட். என்னென்னா திருவிழாவில் வந்துட்டு நான் சொல்கிறேன், கதையோட ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஐயா ஒரு வாரமாவது ஆகும் இது இந்த முளைப்பாரி வளர்கிறதுக்கு, அது ஒரு வாரம் தரணும், இல்லைன்னா எப்போ நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னால் தான் நான் ஒரு வாரம் டைம் கேட்டு அதை பண்ணணும் அப்படின்றேன். சரியான்ட்டு லாஸ்ட் மினிட்ல 3 நாள் டைம் கொடுத்து எனக்கு கண்டிப்பாக வேணும்ட்டாங்க. 3 நாள் 3 நாளில் எப்படிடா வளரப்போகுது என்னங்கடா நீங்கள். சரி ஓகே, அங்கே அந்த ஊரில் பாரி வளர்க்குற ஒருத்தன் தான், இங்கே வாடா இதை 3 நாளில் வளர்க்கணுன்றாங்க. ஐயா எப்படியா வளரும், அவனா சாமிக்கு செய்கிற மாதிரியே செய்வேன்றான். ஏய் இது ஷூட்டிங்கடா அப்படின்ற, அப்போதாங்க வளரும் அப்படின்றான். சரி நீ என்னமோ பண்ணி தொலை, ஆனால் 3 நாளில் வேணும் அப்படின்ட்டு அப்புறம் தானியங்கள்லாம் போட்டு வளர்க்குறோம். நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அது நல்லா வளர்ந்தது. ஒரு வாரம் ஆகும், கன்ஃபார்ம் 1 வாரம் ஆகும், ஆனால் 3 நாளில் வந்தது. அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களுக்கு அந்த படம் கூட்டிகிட்டு போகுது, ஒவ்வொரு எங்கேயுமே நிற்காம கூட்டிகிட்டு போகுது, எங்கேயுமே நிப்பாட்டல. ஐயோ இதனால லேட்டு அப்படி எதுவுமே இல்லை. அந்த திருவிழா அதை மாதிரி திருவிழா செட்டப் பண்ணிட்டோம். செட்டப் காலையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த லைட்ஸ்லாம் போட்டு அந்த இதில் ரேடியோலாம் கட்டி எல்லாம் பண்ணி லைவாக ரேடியோ ப்ளே பண்ணிட்டோம். ப்ளே பண்ணால் நைட்டு ஒரு 10 ஊர் கூட்டம் வருது. நாங்கள் எதுவுமே கூட்டம் கூப்பிடவே இல்லை, வருவாங்க பார்ப்போம் அப்படின்றார் டேரக்டர். எந்த கான்ஃபிடென்ட்ல சொல்கிறான்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டாங்க, மொத்த டீம் வந்துட்டாங்க, எல்லாம் சுற்றி இருக்காங்க. பார்த்தா அந்த லைவாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஒரிஜினல் கோயிலில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே என்னடா அது எல்லாமே அமையுது போலயே. ப்ரொடியூசர்லாம் ரொம்ப ஹாப்பி, பிரகதீஷ் சந்தோஷமா இருக்குடா அப்படின்றாரு. என்னென்ன பாரு எவ்வளவு மிச்சம் பாரு, எத்தனை பேர் வந்து. ப்ரொடியூசர் ஹாப்பின்னு சொல்லிட்டீங்க, பட் உங்க செட் எல்லாமே வந்து பயங்கரமான செட்டா இருக்கு. கோயிலா இருக்கட்டும், டைனோசரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அழகா பண்ணிருக்கீங்க. ப்ரொடியூசர் ஹாப்பி, பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்குள்ள பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தோம், அவர் ஒரு கோட் சொல்லியிருந்தாரு, அந்த கோட்டுக்கு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஸ்டார்டிங்லேயே. சொல்லிட்டு நான் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன். சொல்லி என்னையா நீங்கள் ஒன்று உங்கள் ஃப்ரெண்டாவது இந்த அமௌண்ட்டில் பண்ணுறேன்டான், நீங்கள் என்ன இது பண்ண முடியாதுன்றீங்க. அவன் வந்துட்டு செட்டாக யோசிச்சிருக்கான், நான் வந்துட்டு செட்டாக யோசிக்கல, லைவாக யோசிச்சிருக்கேன். என்னென்னா நான் ஃப்ளைவுட்டை வச்சு அடிச்சிட்டேன்னா எனக்கு காஸ்ட்டாக கம்மி தான், ஆனால் நான் கட்டுறேன்
டெய்லி கொத்தனார் வரணும், அதை கட்டுறவங்களுக்கு எல்லாருக்கான செலவு இருக்குது, அதுக்கான மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது எல்லாமே லைவாக பண்ணுறதுனால அது ஒரு காஸ்ட் வரும். ஏன்னா கோயிலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா ஆச்சு அந்த இதை கட்டுறதுக்கு. அதனால லைவாக தான் பண்ணணும். இதை நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க. ஏன்னா டைனோசருக்கு மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய டைனோசர் 25 அடிக்கு நான் மெட்டீரியல் மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதனால ப்ரொடியூசர் சொன்னார், இதுக்கு மேலே கேட்க மாட்டீங்களா, இதுக்கு மேலே ஒரு பைசா கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்னா. சரி ஓகே, அந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் முடிச்சோம். அதுலேருந்து ஒரு பைசா எக்ஸ்ட்ரா போல. கிரேட். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து பரவாயில்லப்பா, நம்ம என்னதான் கொடுத்தாலுமே சாட்டிஸ்ஃபைடா ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லாங்களா? அவர் டெய்லி தட்டி கொடுப்பார் வந்து, ஒவ்வொரு நாளுமே பிரகதி சூப்பர்ரா, அதாவது பாராட்டிட்டு போயிடுவார். நல்லா பண்ணிருக்கடா, சூப்பர்ரா, அந்த மாதிரிலாம் கிடைக்கணுமே, அந்த கிரெடிட் தாங்க வேணும். ஓகே, கிணத்த காணும் படத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது அந்த ஊர்க்காரங்கிட்ட தான் வந்தது, வேற யாருமே இல்லை. அந்த ஊருக்காரங்க நான் டெய்லி கட்டுறதை பார்த்து என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் முடிச்சு ஷூட் ஃபஸ்ட்டே வைக்கும்போது ஒரு செட்டப் பண்ணி அதை காமிப்போம்ல, அப்போ ப்ராப்பர்ட்டிலாம் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்தோம். ஒவ்வொரு வீடா ஏன்னா லைவாக இருக்கணுமே, ஏன்னா ஒவ்வொரு வீடாக போய் உள்ளுக்குள்ளே போய் என்னமோ எனக்கு தெரிஞ்ச வீடு, எனக்கு சொந்தக்காரங்க வீடு மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து, என்னப்பா எதுவுமே கேட்க மாட்டேன், விடுங்க ஒரு மாதம் கழித்து தரேன், தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃப்ரேம் பார்க்குறோம், சந்தோஷம். அந்த ஊருக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் இத்தனை நாள் வேலை பார்த்தீங்களா, பரவாயில்லையா, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கோயிலை இப்படியே விட்டு போயிருவீங்களான்னு கேட்டாங்க. இந்த கோயிலை இப்படியே விட்டு போயிருங்க ஐயா, அம்மா இந்த கோயில் அப்படியே இருக்கு, அது இடிஞ்சிரும் கதையில. அப்படியா, இப்போ ஒரிஜினலா அந்த கோயில் கட்டுறாங்க அங்க அதே இடத்துல. அப்படியா? ஆமா, அதே இடத்துல ஒரிஜினலா கட்டுறாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை எல்லாம் கேட்டாங்களா அதுக்கப்புறமா? இல்ல எவ்வளவு தூரம் இடிப்பீங்கன்னாங்க. நான் சொன்ன பில்லரு அந்த ஓடு தான் இடியும், நீங்க மறுபடியும் எடுத்துக்கங்கன்னு. இப்போ ஒரிஜினலா கட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். அவங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்டாவே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கோயில் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அலையே. கரெக்ட். அண்ட் கிணத்த காணும் அப்படிங்கிற படம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அடுத்ததா அவங்களோட மற்ற படங்கள் பத்தியும் பேசிடலாம். அண்ட் டீசல் படம் வந்து சொல்லும் போதே ஒரு செம்ம ஹிட்டான பாட்டு தான் எங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் அதுலயும் வந்து நீங்க ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அவங்க அதான் நான் ஃபர்ஸ்ட் போகும்போது சண்முகம் டைரக்டர் பார்க்கும்போது பயம் இருக்கும். ஆள் பார்க்கும்போது அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு மாதிரி தோரணையாக இருப்பார். ஐயோ வந்துட்டோம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொடியூசர் மூலமாக தான் உள்ள போவோம். ஏன்னா ப்ரொடியூசர் ஃபுல் சப்போர்ட். போனோன்னா சரி ஓகே கதையை சொல்லுங்கன்றோம். சொன்னோன்னா நாங்கள் சொல்கிறோம், எம்எஸ் பிரபு சார் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் இதை பண்ணவே முடியாது, ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்துட்டு அவ்வளோ பில்டப்பாக சொல்லிக்கிறீங்க. அவர் கதை சொல்லும்போது பில்டப்பாக சொன்னார், சரியான சூப்பராக சொன்னார். அந்த மாதிரி கேட்கல நான் யார்ட்டையும், ஏன்னா இவ்வளோ பில்டப்பாக சொல்கிறாங்க, இது 8 கோடியில் படத்தை முடிச்சிருவாங்களா அப்படின்னு. 8 கோடியில் படத்தை முடிப்போன்னு வாய்ப்பே இல்லை, குறைஞ்சது 25-30 வரணும். லாஸ்ட்டாக வந்துச்சு. அவங்க நினைச்சது 8 வந்தது 20. ஆமாம், எதுவுமே வந்துட்டு லைவ் இல்லை. லைவாக போனால் கூட கிரியேட் அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் செலவாகும், 4 லட்ச ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே செட் ஒர்க்கு. அதே மாதிரி ஆர்டிஸ்டாகவும் பார்த்துருப்பீங்க, எத்தனை இருக்கிற மொத்த ஆர்டிஸ்டையும் தூக்கி போட்டிருப்பாங்க அந்த படத்தில். ஆர்டிஸ்ட்டும் பெருசாக இருந்தது. போராட்டம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு 10 பைப்லைன் வேணும்ட்டாரு. போங்கண்ணே காமெடி பண்ணாதீங்க, ஆல்ரெடி பைப்லைன் பண்ணதுக்கே ப்ரொடியூசர் இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு, படம் ஃபுல்லாமே அதான் காமிச்சிருக்கோம். இல்லைடா நான் வந்துட்டு இத்தனை 1000 கோடி லிட்டர் வச்சுருக்கேன்னு காமிக்கணும்டா, அதுக்குள்ளே அதை தான் நான் இதுக்கு கொண்டு போகிறேன், ஒவ்வொரு போட்டுக்கும் கொண்டு போகிறேன்டா அப்படின்ட்டு. ரைட்டு தானே, இதோட லென்த் இருக்குல்ல அதை நீங்கள் கணக்கு பண்ணுங்க, ஏன்னா தண்ணி வரலேன்னு தானே காமிக்கிறோம். ஏன்னா ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, ஏன்னா லாஸ்ட்டாக அதுதான் எடுக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு பைசா 30 தாண்டிட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு பைசா இல்லை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் டைரக்டர் நல்லா தான் பண்ணார், அது நான் அவர் குரலாக சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணார். அவரோட பேட் லக் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூக்கி பண்ணேன். பூக்கி ஃபன் தான், ஏன்னா கேமராமேன் தான் டேரக்டரு, அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு கணேஷ். மச்சான் மொத்தமாகவே 15 லட்ச ரூபா தான் இருக்கு அப்படின்னா, டேய் நீங்களாம் எப்படா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற, நீங்களாம் எப்படிடா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை மச்சான் பேசிட்டேன், ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன், ஏதாவது பண்ணி முடுறா, குறைஞ்சது ஒரு 22 ரூபாய் வரும்டா, உன் கதையை கேட்டால் அப்படி தான் இருக்கு, அது எப்படி நீ 22 ரூபான்னு கரெக்டாக சொல்கிற அப்படின்னா, அதுக்கு தானடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னேன். ஏன்னா ஒவ்வொரு செட்டப்புக்காக ஃபர்னிச்சர் ரெண்ட் இருக்குது,
அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை கணக்கு பண்ணி காமிச்சேன். ஓகே 22 வருமா, அப்போ நீயே சார்ட்ட பேசிடுறியா அப்படின்னு. நான் பேசினா என்னை திட்டுவார், நீயே பேச அப்படின்னா. இல்லை இல்லை நம்ம ஆரம்பித்து போயிட்டுருப்போம், எங்கே காசு பத்தலையோ அப்போ கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே. அதுக்கு தோதா 2 சாங்கை உள்ளே கொண்டு வந்தார். சரி. அதுக்கு முன்னாடி சாங்லாம் சொல்லலை, அதுக்கு தோதா 2 சாங்கை உள்ளே கொண்டு வந்தோன்னா, சார் இல்லை சார் இதுக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகுது சார்னு சொன்னோன்னே, அப்படியா எவ்வளோ வரும், இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் சார் மொத்தமாக, சாங்க்கு 3 ரூபா தான் வரும், 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் சார். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க அவங்க அசால்ட்டா. சரி அப்படி பண்ணது தான். நல்லா நல்ல நாலேஜ், நல்ல ஒர்க்கு. கணேஷ் நல்ல டேலண்ட் பர்சன் தான். என்னைக்காவது உங்க ப்ரொடியூசர்ஸ் கொடுத்த பைசாவை மிச்சம் பண்ணி திரும்ப கொடுத்துருக்கீங்களா? நிறையா வாட்டி. அப்பா சார் சொல்லுங்க சார், எந்தெந்த படத்துக்கு? டியர்ல அவங்க நம்பினதுக்கு மெயின் காரணமே அதான். என்னன்னா நான் 4 லட்ச ரூபா சொல்லி ஒரு பட்ஜெட் வாங்குறோம். கரெக்டாக வந்துட்டு 280 முடிக்கிறோம். 280 முடிச்சுட்டு பேலன்ஸை கொண்டு போய் கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு காசை திருப்பி தரான்டா அப்படின்ட்டாரு. ஆனால் அவ்வளோதானே ஆச்சு, நாங்கள் செகண்ட்ஸில் மெட்டீரியல் வாங்கிட்டோம், அதனால கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் புதுசுக்கு போட்டேன், இப்போ ஓகே நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னேன். அதுலேருந்து என் பில்லை செக் பண்ண மாட்டார், மேனேஜரும் செக் பண்ண மாட்டார். மேனேஜர் ஆனால் நீயே சைன் போட்டு கொடுத்துருன்றவார். மேனேஜர் சைனை அப்பா உன் பேரே போட்டுக்கா, நீ சைன் பண்ணி கொடு, அந்த பில்லை செக் பண்ணவே மாட்டான். ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு உன் பில்லை செக் பண்ணவே வேணாம். ஒரு நாள் கூட செக் பண்ணல பில்லை. மேபி நீங்க இவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு salary ஏதாவது எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்களா? அது எப்படி தருவாங்க சொல்லுங்க? இல்ல சார், பேசின அமௌண்ட்ல இருந்து நீங்க வந்து பட்ஜெட் வைஸ் அவங்களுக்கு நான் அழகா நீங்க வந்து கம்மி பண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்க. சரி நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா salary எல்லாம் வந்து கூட்டி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் சார். அப்படிலாம் இல்லை, நம்ம அதுக்காக எதிர்பார்க்கல. என்னன்னா நம்ம நேர்மை தாங்க எப்பவுமே தூக்கிட்டு போவோம். கண்டிப்பா என் அசிஸ்டண்டே தப்பு பண்ணானா அன்னைக்கு அவன் வேலைக்கு இல்லை, தூக்கிடுவோம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம், ஏன்னா ரஜிவன் சார் டீம்ல இருந்து வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு நாங்கள் வளரும் போது அப்படிதான் இருந்தோம். ஒரு பைசா ஒருத்தன் எடுத்துட்டானா அன்னையிலேருந்து அவன் அசிஸ்டண்டா இல்லை, வெளில போயிடணும் ரஜிவன் சார்ட்ட. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எப்படி இருக்கும்? கிரேட் கிரேட். அந்த மாதிரி நீங்க கொடுத்த அந்த அமௌண்ட்டை எந்த ப்ரொடியூசராவது வேணாப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்லாம் பெரிய மனசு பண்ணி கொடுத்ததுண்டா? எனக்கு எங்கன்னா டீசலில் வந்துட்டு பேமெண்ட் ரொம்ப லேட்டாக தான் வரும் எல்லாருக்குமே. அப்போ டீசலில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1 lakh இருக்குது. ரொம்ப அர்ஜென்ட்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு எனக்கு அமௌண்ட் வேணும்னா சரிடா என்னென்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். வழக்கம் போல் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணி தேவான்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபோன் பண்ணி நம்ம தேடை ஆஃபீஸ்க்கு வந்துடுறா அப்படின்னாரு. போனால் கையில் அமௌண்ட் வச்சுருக்காரு. எதுக்குண்ணே அப்படின்னா, அதான் நீ நேற்று கேட்டியடா அமௌண்ட்டு, ஆனால் இத்தனை பேருக்கும் கொடுக்காம எனக்கு நீ என்றைக்குமே கேட்டதில்லை, திடீர்னு கேட்ட வை அப்படின்னா எனக்கு ஆச்சரியம். வராது, நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டு பார்த்தது தான், வராதுன்னு நினச்சேன். ஆனால் ஹானஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹானஸ்ட்டு. கேட்டுட்டானே அப்படின்னு. அது என்ன கேட்டுட்டானா, நான் இது வரைக்கும் கேட்டதில்லைன்றதுனால. ஓகே, இது வரைக்கும் நீ கேட்டதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், ஓகே வாங்கியோ. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் நீங்க பண்றீங்க. ஒரு சில படங்கள் வந்து நினைத்த அளவுக்கு நமக்கு போகல அப்படின்னா கூட உங்களுடைய ஆர்ட் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு வெளியே தெரியப்படுது சார்? என்னன்னா படம் ஓடலைன்றதை விட அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்துட்டு நான் மட்டும் இல்லை, கேமராவிலையும் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தால் தான் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக பெருசாக தெரியும். ஓகே. ஸோ சின்ன காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பெருசாக பண்ணணும். இந்த காஸ்ட்டுக்கு தான் நான் பண்ணுவேன்னா கண்டிப்பாக அங்கே நம்ம நிற்க மாட்டோம். ஸோ அதை ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம இன்னைக்கு தான் எல்லாமே ரீல்ஸாக வருது, எல்லாமே வருது. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருது ஈஸியாக. நான் டியர் பண்ணதாக இருக்கட்டும் பெருசாக போகலை, ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒர்க்காக வந்துட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, ஆர்ட் ஒர்க்காக சூப்பராக இருக்குன்னு. ஏன் லாஸ்ட்டாக பூக்கியே கூட அதான் சொன்னாங்க, இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இப்படி எப்படிடா பண்ணினாங்க. அந்த சாமியார் மடம்லாம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்மி பட்ஜெட்டா அப்படின்னாங்க. இருக்கட்டும் இப்போ என்ன ஒரு 3 நாள் சேர்ந்து தூங்க மாட்டோம், ஏன்னா தலைவலிக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அவ்வளோ தலைவலிக்கும். பரவாயில்ல பண்ணி கொடுப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிக்க மாட்டோமா என்ன, ஜெயிப்போம் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி சார் இந்த சினிமா மேல ஆசை வந்துச்சு? ஒரு ஆர்ட் டைரக்டரா ஆகணும்ன்ற ஒரு ஆசை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு ஆசையே இல்லை. நான் பிஎஃப்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது மகேஷ் அரண்யா மற்றும் படம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு அனிமேஷன் போகிறதுக்கு தான் எனக்கு ஃபுல் ஐடியா. என் கிளாஸில் வந்துட்டு மொத்தம் 60 பேர் இருந்தோம். 60 பேரில் 58 பேர் ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னா
2 பேர் அனிமேஷன். அந்த 2 பேர்ல நானும் இன்னொருத்தவன். கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் உள்ள வந்திருக்கோம். அந்த 58 பேரும் அனிமேஷன்ல தான் இருக்காங்க. ஓஹோ. என்னன்னா நான் லாஸ்ட் இயர் பண்ணும்போது மகேசர் நியமற்றம் பலர் அங்கே போயிட்டு இருக்கு. என்னோட ஸ்டெர்லிங் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் என்னோட ரூம். அப்போ நம்பர் பிளேட், காரில் நம்பர் பிளேட் எழுதுருக்கு. ஒரு 10 கார் இருக்குது, நம்பர் பிளேட் எழுதணும். ஆர்டிஸ்ட் எங்கேயாவது இருக்காங்க கேட்டப்போ, நான் அந்த மாடியில் பசங்க வரைகிற பசங்க தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் தான், அவங்க பிஎஃப்ஐ காலேஜில் படிக்கிறாங்க, அவங்க இல்லைன்னா கூப்பிட்டுக்கணும். காலங்காலத்தில் 6 மணிக்கு வந்து தட்டுறாங்க, நல்லா தூங்கி கிடக்கும். யாருங்க அப்படின்னா, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி வந்திருக்கோம், நம்பர் பிளேட் மட்டும் எழுதி கொடுத்துருப்போங்க. இல்லைங்க காலேஜ் இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்சது தம்பி, வாங்க தம்பின்னு போனால் ஒரு 10 காருக்கு நம்பர் பிளேட் எழுதும். கையில் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிக்கிறோம். 2000 ரூபா 16 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அமௌண்ட். எதுக்குங்க, நான் அதான் ஒரு 10 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டோம். எதுக்குங்க இவ்வளோ அமௌண்ட்னா, தம்பி நாங்கள் ஆர்டிஸ்ட் வச்சிருந்தாலே கொடுப்போம், இது வைங்க அப்படின்னு ஆர்டர். சரி ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. டேய் பசங்களா, இன்னைக்கு ஃபுல் ட்ரீட் தானே, வாங்கடா சாப்பிட போவோம், என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு காலேஜில் மொத்த பேரும் சாப்பிட்டோம் அந்த 2000 ரூபாய்க்கு. அப்பா. அந்த மாதிரி அந்த 2000 ரூபா தான் தூக்கிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ரங்கோலி ஒன்று போடணுட்டாங்க அதே படத்தில். பெரிய ரங்கோலி ஒன்று கோயிலில், திருவிழமருது கோயிலில் போடணுன்னு நான் கும்பகோணத்தில் படிச்சிருந்தோம். ஒரு 10 பேராவது வேணுண்ணே அப்படின்னேன் நான் ஆர்டர் எடுத்த. கூப்பிட்டுக்கடா, எவ்வளோடா முடிக்கலாம், ஆனால் பெயிண்டோட லேபரோட சேர்த்து ஒரு 10 ரூபாய்க்கு முடிக்கலான்னு என்ன, நான் 15 ரூபா வாங்கி தரேன், நீ பண்ணி கொடுத்துட்றா அப்படின்ட்டா. நைட்டாக வரைஞ்சி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி டயா இருக்கும். பண்ணோன்னே சூப்பராக இருக்கடான்னு சொல்லிட்டு 15 ரூபா கையில் கொடுத்தாங்க. எதுக்குண்ணே, நான் 10,000 ரூபான்னு கேட்டேன், பசங்களுக்கு விட்றா அப்படின்னோடனே எல்லாரையும் வச்சுட்டே 5 ரூபா வாங்கியிருக்கேன்டா, ஏதோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மொத்தமாக தேட்டருக்கு போகிறோம், வாங்க போகலாம். காலேஜுக்கு போனதுலேருந்து படத்துக்கு போக மாட்டோம் பெருசாக, ஏன்னா பங்கறையாக தான் சுற்றுவோம். ஏதாவது கோயிலை பார்த்தா வரைகிறது, ஏதாவது லேண்ட்ஸ்கேப் பார்த்தா வரைகிறது, இந்த மாதிரி தானே இருந்தோம். சரி போவோம், என்ஜாய் பண்ணுவோம், வாங்க 5 ரூபா இருக்குது, என்ன பண்ண போகிறோம், சாப்பிடுவோம், படத்துக்கு போவோம், அந்த மாதிரி. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கூட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு முடிச்சுட்டு நான் ஆர்டர் எடுக்க அடித்தேன் ஃபோனு. சார் இந்த மாதிரி சென்னை வந்திருக்கேன் சார்னு. என்னடா தம்பி சென்னை வந்திருக்கேன்னு அசால்ட்டாக சொல்கிறேன், எங்கே தங்கியிருக்க, நீங்கள் தான் ரூம் சொல்லணுன்ட்டேன். அவர் சாக்கு, திடீர்னு சென்னை வந்துட்டேன்றா, அப்போ காலேஜ் முடிச்சு நீ ஊருக்கு போகலையா, இல்லை சார் நீங்கள் வாடான்னு நீங்கள் வந்துட்டேன், எனக்கு ரூம் வேணும்னா. அப்புறம் அவர் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே கோயம்பேட்டில் வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாரு, இந்த ரூமுக்கு போடா, அவன் வருவான், பைக்கில் வருவான், அவன் கூட போயிடும். அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம்னு பார்த்தா பட்டாளம். வேலையாக கற்றுக்கிட்டதுன்னா ரேணிகுண்டா தான். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நாங்கள் ஆந்திரா போகவே இல்லை, படத்துக்கு ஆந்திரா போகல. என்னன்னா நானும் இன்னொருத்தரும் 2 பேர் ஆந்திரா போயிட்டு ஸ்டார்டிங்லேயே அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டு, அங்கே உள்ள போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிச்சுட்டு வந்துட்டோம். மொத்தத்தையும் பிச்சுட்டு வந்து திண்டுக்கல், விருதுநகர் 2 ஊரில் தான் பண்ணோம். பன்றிமலைன்ற ஒரு ஏரியா இருக்குது, திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு இன்னொரு ரூட். நைட்டு சொல்லுவார் டேரக்டர், பண்ணிடுறேண்ணா தம்பி இந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு ஒரு மார்க்கெட் வேணும்ண்ணா. என்னண்ணா இப்போ சொல்கிறீங்க, பண்ணுவீங்கடா பண்ணுங்கடா. அப்படி போயிடுவார் 6 மணிக்கு சொல்லிட்டு. அந்நாட்டில் அடிச்சு மதுரை இந்த ப்ராப்பர்ட்டி கடை இருக்கும், அவங்களுக்கு அடிச்சுட்டு வண்டிங்கெல்லாம் கொண்டு வாங்க, நைட்டோட லைட்டாக கொண்டு வாங்க, செட் பண்ணணும். அப்புறம் வண்டி செட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த ஆந்திராவோட ஃபீல் வேணும்ல, ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைய வைக்கிறது. ஃபுல்லாக இந்த செவரு ஃபுல்லாக வரைங்கடா, தெலுங்குல எழுதுங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணும். அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரேணிகுண்டா. ஏன்னா பட்டாளம் வந்துட்டு ஸ்கூல் சப்ஜெக்ட் தானே, அதனால பெருசாக இல்லை. இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் இன்னைக்கு கூட்டு வந்து இங்கே நிற்குது. ஓ, அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் லைன் அப்ல இருக்கு சார்? ஆமாம், இப்போ நான் விழாநாயகன் ஒரு படம் பிடிச்சிருக்கேன், அது பெரிய செட் போட்டிருக்கேன். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங், ஒரு டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வாரண்ட்டுன்னு விலங்கு பண்ணவங்க தான் பண்ணுறாங்க, அவர் தான் நடிக்கிறார் ஹீரோவா. யார், விலங்கோட வெப் சீரிஸோட டைரக்டர் தான் நடிக்கிறார். அவரோட கோடைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுறாரு. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாமே இவர் தான், பிரசாந்த் தான். அது நல்லா போச்சு. அதில் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம், விலங்குல என்ன பண்ணியிருக்கோமோ அதை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். விலங்குல அசிஸ்டண்ட் ஆனாங்க, விலங்கு ஒன்றில் அசிஸ்டண்ட், இதில் ஆர்டர். மாமன்லேயே பண்ணுறாண்டு என்னோட குருநாதர் ஒன்றை காமிச்சாரு, நான் வந்துட்டு வேலை பார்த்து தரேன், தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கலாம், எங்களுக்குள்ள சட்டை எடுத்து கொடுக்காது. மாமன்ல வந்து ஒர்க் பண்ணுறேன் உனக்காக அசிஸ்டண்டா. இல்லடா நீ ஆர்டர் எடுத்துடா, பரவாயில்ல ஒர்க் பண்ணுறேன். மாமன் ஃபுல்லாக நான் இருந்தேன், மாமன் ஃபுல்லாக
அவ்வளோ வேலை பார்த்தோம். ஓ சூப்பர் சார். இன்னைக்கும் பிரசாந்த் சொல்லுவார், இவன் தான் பண்ணான், நீ எப்படியும் எனக்கும் ஆட்டோ எடுக்கும் பிரச்சனை உருவாக்கி போல அப்படின்னு. ஆட்டோ எடுமே சொல்லுவார், நல்ல சப்போர்ட்ரா நீ இல்லைன்னா இங்கே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட திணிசான சேட்டைக்கெல்லாம் நம்ம வேற யாருன்னு செட் ஆக முடியாது, நாங்க தான். ஓகே சார், இவ்வளவு நேரம் ரொம்பவே ஜாலியா நாங்க சிரிச்சோமோ இல்லையோ, நீங்க பயங்கரமா விழுந்து சிரிச்சு ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் உங்களுடைய எல்லா படங்களும் சூப்பர் டூப்பரா வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ.